ஹலோ வணக்கம். ரொம்ப நாளைக்கு இந்த ஆண்டை நான் வரேன் உங்ககிட்ட. நான் உங்கள் சுனில். ஏன்னா பேராசை எவனை தான் விட்டு வச்சிச்சு இல்லை, பேராசை யாரையும் விட்டு வைக்கல. ஏன் இந்த விஜய்க்கெல்லாம் எதுக்கு இந்த பேராசை சொல்லுங்கள்? நான் முதலமைச்சர் ஆகணும் வந்து அநேகமாக ஒரு வருஷம் கூட வேலை செய்யலை. என்ன நல்லது பண்ணிட்டான்றீங்க? ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கவன் அத்தனை பேர் முட்டாளா? ஆனால் சொல்கிறது உண்மை தான். தமிழ்நாட்டில் இருக்கவனுங்க அத்தனை இவனுங்க முட்டாளுங்க தான். ஏன்னா சினிமா பார்த்து ஓட்டு போடுறவன் உலகத்திலே தமிழ்நாடு மட்டும்தான் இருக்குது. எவ்வளோ கேவலமான ஊர் பாருங்க. நான் தமிழ்நாட்டில் தான் இருக்கேன். எவ்வளோ கேவலமானவனுங்க. ஏன்டா அவன் சினிமாவில் தான் படிக்கிறான், வேறு என்ன அவன் செஞ்சு கிழிச்சான்றீங்க நீங்கள்? நான் இவனுக்கு ஓட்டு போடு, திமுக போடு, அதிமுகவுக்கு போடுன்னெல்லாம் சொல்லவே இல்லை. இந்த சினிமாவில் நடித்தா உடனே நீங்கள் எல்லோரும் கூட்டம் சேர்ந்துடுறீங்க. சரியா? என்ன அவன் கிழிச்சான்? 10 பசங்களை அவன் வீட்டில் கூப்பிட்டு பாஸ் ஆனதுக்கு இது போகிற பார்த்தோன்னா அவன் தமிழ்நாட்டில் ஓட்டு வாங்கிடுவானா? சினிமாவே தான் பார்க்கணும். அதில் இந்த பொறுக்கித்தனமாக அரசியல் அவன் இழுக்காதீங்க. கேரளாவில் சினிமாவை தான் பார்ப்பான். அவன் நின்ன ஒரு தேர் 3 ஓட்டு கூடி அவன் குடும்பத்தில் ஓட்டுதும் கூடி கிடைக்குமா சந்தேகம் தான். இதுக்கு பிரைம் மினிஸ்டர் கேரளாவும் பேக்கில் என்ன எலெக்ஷன் ராக 2 ஓட்டு தான் போட்டான். அவனோட தான் சம்சாரத்தை பையன் மாற்றி போட்டான். அந்த நிலமை தான் கேரளாவில். இங்கே இருக்க தான் நம்ம முட்டாள் அடி முட்டாளாக இருக்கீங்க நீங்கள். இவனுக்கு ஒரு கூட்டம், இவனுக்கு ஓட்டு போடுறதுக்கு சீமா வந்தான். அவன் ஒரு படத்தான் அவன் என்னடா நாயை பேயன்னு கத்திட்டு அவனுக்கு ஒரு கூட்டம். நல்லா எவனாவது அரசியலுக்கு வந்து அவனுக்கு ஓட்டு போடுங்கடா. லூஸு மாதிரி தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்க அத்தனையும் மானத்தை வாங்கிட்டு இருக்கான். அவன் ஒரு படத்துக்கு 200 கோடி வாங்குறான். அவன் வாங்கிட்டு அவன் நொட்டிக்கிட்டு போயிடுவான். நான் இப்போ வந்து திமுகவுக்கு போடுன்னு சொல்ல மாட்டேன், அதிமுக போடு. எவன் நல்லவனாக நிற்கிறானோ அவனுக்கு போடு இல்லையா? நோட்டாவுக்கு போட்டு போ. என்ன மாதிரி நீ ஓட்டு போடனா தான் இது பண்ணுற. உனக்கு பிடிக்கலையா நோட்டாவுக்கு போடு. யாருக்கும் போடலைன்னு நல்லா அரசியல் பாரு. இல்லை அந்த பைத்தியக்கார மாதிரி இந்த விஜயெல்லாம் வந்து என் கூட பங்கு செய்கிற அவனுக்கு வந்தோடனே நேரம் என்ன பிடுங்க போகிறான் தமிழ்நாட்டில்? என்ன தான் அவன் இங்கே தமிழ்நாட்டில் ஜெயிச்சா பிடுங்க ஒன்று பிடுங்க மாட்டான். யோசிங்க. நம்ம வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா அவன்லாம் அவன் பணத்தை பாதுகாக்க அவனுக்கு என்ன த்ரிஷா கூட கூத்தாடணும். அவன் 2-3 வீடியோ பார்த்துக்கலாம் நீங்கள். அவன் என்ன ஒன்றும் இல்லை. கேபி பாலாவுக்கு பண்ணுங்கய்யா, அவனை நிற்க வைங்க. 10 பேர் ஏழைங்களுக்கு உதவி பண்ணிகிட்டு இருக்கான். அவனுக்கு கிடைக்கிறதே ஒரு ஷார்ட் ஃபிலிம் கிடைச்ச 4 லட்ச ரூபா தான். அவன் 4 லட்ச ரூபாயில் 3 லட்ச ரூபா உதவி பண்ணிகிட்ருக்கான். அவனுக்கு பண்ணு. அவன் மாதிரி இருக்கணும் நல்லவனுக்கு பண்ணு. அவன் வந்து கொள்ளை அடித்தாலும் அவன் 4 பேர் நல்லது பண்ணுவான். இவனை மாதிரி துப்பு கட்டவனுக்கெல்லாம் ஓட்டு போடாதீங்க. இந்த விஜய் மாதிரி இருக்கவனுக்கு என்ன நான் நல்லது சொல்கிறேன், எனக்கு என் மனசில் பட்டு சொல்கிறேங்க, பண்ணுங்க. ஆனால் திமுகவுக்கு போடாதீங்க. அவன் ரொம்ப அயோக்கியனுங்க. உங்கள் மனசில் யார் நல்லவனப்படுதோ அவனுக்கு போடுங்க. இந்த ஒரு ட்ரிப்பு கூட சீமானுக்கு போட்டால் அவ்வளோ, திமுக போட்டால் அவ்வளோதான். நான் ஏடிஎம்கேல எவனும் யார் நல்லா உங்களுக்கு பிடிச்ச நிற்கும் அவனுக்கு போடுங்க. இல்லாட்டி நோட்டாவுக்கு போட்டு எலெக்ஷனில் போயிட்டே இருங்க. இவனுங்கெல்லாம் ஜெயித்தா ஒன்றும் பண்ண போகிறது ஒரு மயிரும் பண்ணவும் மாட்டானுங்க. அந்த கேபி பாலா இப்போ ஒரு படம் நடிச்சிருக்கான். எல்லாம் போய் தேட்டர்லேயே பாருங்கள். அவன் நடித்த படத்துக்கு 10 ரூபா கிடைச்சா அவன் 4 பேருக்கு உதவி பண்ணுவான். அதை செய்யுங்க. அதை விட்டுவிட்டு சும்மா தேவையில்லாமல் இந்த விஜய் கூடயும் அவன் கூடயும் இருந்துக்கிட்டு நொட்டு பேசிட்டு இருக்காதுங்க. அதான் வீரப்பனே சொல்லியிருக்கானே, தமிழ்நாட்டில் அறிவு இல்லாதவனுங்கன்னு. சினிமாக்காரன் கூட பேக்கில் போகிறவனுங்க தானே நீங்கள். பார்த்து செய்யுங்க. வேறு ஒன்றும் நம்ம சொல்கிறதுக்குல. நீங்கள் அது எனக்கு லைக்கு கிடைக்கணும்னு தேவையில்லை, இருக்கிறது சொல்கிறேன்.
புரிஞ்சு நடக்குங்க. சினிமாக்காரன் பேக்கில் போகாதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன்.